ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம் பதம் 26. ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தக சமாச்சரன். டிரான்ஸ்லேஷன்: பலன் தரும் செயல்களில் பற்று மிக கொண்ட அறிவீனர்களுக்கு, அதாவது புத்தியில் குறைந்தவர்களுக்கு, அறிஞர்கள் புத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. செயலிலிருந்து விலகும்படியாக அவர்களுக்கு உற்சாகமூட்டாமல் பக்தி உணர்வுடன் செயலாற்றுவதில் ஈடுபடுமாறு செய்ய வேண்டும். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். வேதைச்ச சர்வே ரகமேவ வேத்யக அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு. அதுவே எல்லா வைதீக சடங்குகளின் லட்சியம். எல்லா சடங்குகளும், எல்லா யாகங்களும், வேதத்தில் கூறப்பட்ட எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகவே அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆனால் கட்டுண்ட பந்தப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கு புலன் இன்பத்திற்கு, அதாவது சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்கு உபயோகமாகும் வரையில் தான் வேதங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. புலன் அடக்கத்தால் படிப்படியாக ஒருவன் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு, பக்திக்கு உயர்த்தப்படுகிறான். பொதுவான மக்கள் பார்த்தா புலன் இன்பத்தில், சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா, தான் இந்த உடல் அல்ல, பகவானுடைய அம்சம்னு உணர்ந்த ஆத்மா சாதாரண மனிதர்களுடைய செயலில், அறிவில் குழப்பம் உண்டாக்காமல் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கள பகவத் சேவையில் எப்படி ஈடுபடுத்துவது அப்படிங்கிறத நடைமுறையில் வாழ்ந்து காட்டணும். சாதாரண மனிதர்களை கோவில்களை சுத்தம் பண்ணவும், அதே மாதிரி பூக்களை தொடுக்கவும், பிரசாதம் செய்யவும், இப்படி அந்த பகவத்கீதைங்கிற உயர்ந்த ஞானத்தை கொடுத்தா புரிஞ்சிக்க முடியாத சாதாரண மனிதர்களுக்கு பகவானுடைய சேவையில் எப்படி ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறத ஒரு பக்தன் வாழ்ந்து காட்டணும். அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு பக்தியில் ஈடுபட்டாலும் எதுவுமே தெரியாமல் பகவானுடைய சேவையில் மனசார ஒரு கோவிலை சுத்தம் பண்ணினா கூட பலன் ஒன்று தான் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. ஹரி போல்.